ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திக் மீடியா 2.0. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட, அதாவது இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, அது வரைக்கும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தம், அதனால் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அதுக்கு முன்னாடி மேட்டூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திருப்பூர் வேலைக்கு போயிட்டேன். அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். 2022 தான் மேரேஜ் ஆச்சு. எனக்கு அப்பா அம்மாவை, அதாவது எனக்காக மணி தனியாக மேனேஜ் பண்ண தெரியாது. செலவு பண்ணுவேன், எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிப்பேன், செலவு பண்ணுவேன். ஆனால் எனக்கு தனியாக ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டு என்ன அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. ஒரு சீட்டு கட்டுறதோ இல்லை ஒரு 10 ரூபா எடுத்து சேர்த்து வைக்கிறதோ, நாளைக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இன்ன வரைக்குமே எனக்கு அது யாரும் சொல்லியும் கொடுக்கல. அதை நான் கற்றுக்கவும் இல்லை. அது என் தப்பு தான், ஆனால் நான் கற்றுக்கவும் கிடையாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சம்பாரித்து எல்லாமே வீட்டில் அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே கொடுத்தேன். அவங்க எல்லாம் வீடெல்லாம் கட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. கடன் இருக்குது, பட் இருந்தாலும் வீடெல்லாம் கட்டிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க கையில் தான் காசு கொடுத்து வச்சுருந்தேன். திடீர்னு ஒரு நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க இல்லை காசெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ, குடும்பத்தை நீயே நடத்திக்கோ அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே, இது மாதிரி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒரு முடிவு எடுத்து ஒரு கடை ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இதுக்கு முன்னாடி நானே ஃபஸ்ட்டு யோசித்து வீட்டில் அப்பா அம்மாலாம் சேர்ந்து கரும்பு ஜூஸ் கடை ஒன்று ஸ்ட்ரீட்டில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடை ஒன்று வச்சுருந்தோம். அது வச்சுருந்து எனக்கு அது ஓரளவுக்கு போயிட்டுருந்துச்சி, நல்லா தான் போயிட்டுருந்துச்சி, இல்லைன்னா சொல்ல முடியாது. கொரோனா டைம் வந்தோடனே இல்லை ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ், சாரி. கொரோனா டைம் வந்துருச்சு. கொரோனா டைம் வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அப்படியே விட்டுட்டு திருப்பிட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சரி, திருப்பூர் நமக்கு செட் ஆகலை, ஃபேமிலி ஆகிடுச்சு, இது வரை வீட்டோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வச்சேன். எனக்கு அப்பவும் மணி மேனேஜ் பண்ண எனக்கு தெரியல. ஹோட்டல் வச்சும் எனக்கு தெரியல. வீட்டில் எல்லோரும் கூப்பிட்டேன், வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கூப்பிட்டேன். யாரும் வரலை. சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க, யாரும் வரல. ஆனால் ஒரு நல்லது பண்ணாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியாமல் ஆயிரும், அடிக்கடிக்கு ஜுரம் வரும். அதாவது வருஷத்தில் ஒரு 2 டைம் நம்ம சிவியராக உடம்பு சரியாமல் படுத்துருவேன். அப்போது அந்த டைமில் நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஹாஸ்பிட்டல் பார்த்து க்யூர் பண்ணி சரி பண்ணிடுவாங்க. அதிலலாம் எந்த குறை சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு மணி மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சம்பாதிக்கிறத விட டீம் மாஸ்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்னா, சரி இது மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி நான் முதல் போட ஆரம்பிச்சிட்டேன். கடன் வாங்கி முதல் போட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு நான் மரத்து மேலேருந்து கீழே விழுந்து அதாவது நடு முதுகெலும்பில் L3 L4 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 3 எலும்பு இப்படி மொத்தமாக நசுங்கி இதாகிடுச்சு. அது ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நானாக தான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கு எதுவும் அவங்க பெருசாக எதுவும் செலவு பண்ணல. பட் இருந்தாலும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாது. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஹோட்டல் வச்ச டைமில் இவங்க ஒன்றுமே பண்ண முடியலை என்னால். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு நான் வீட்டில் படுத்த வாக்கில் தான் இருக்கிறேன். ஆனால் பட் கடன் கட்டி அவனும் என்ன பண்ணுறது தெரியல. நான் அப்போ தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்பில் லோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு எனக்கு. என்ன பண்ண தப்பு நிறைய ஆப்பில் நிறைய லோன் எடுத்துட்டேன். எனக்கு வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் லோன் கட்டி அவனுமே நாளைக்கு நம்மளுக்கு கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, நிறைய லோன் எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரையும் இந்த நிமிஷம் வரையும், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு வரையும் பார்த்திங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இது எல்லாமே, அதாவது இந்த குறிப்பிட்ட 3 வருஷத்துக்குள்ளேயே 2023, 24, 25, 26 இந்த 3 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபா கடன் வாங்கி கடன் கட்டியிருக்கேன். சரிங்களா? எப்படி சொல்கிறது, சம்பாரித்து பாதி கட்டியிருக்கேன், கடன் வாங்கி பாதி கட்டியிருக்கேன். இப்போது என் கடன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்ச ரூபாய் இருக்குது. சரிங்களா? இந்த 3.5 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, தெரியாமல், அதாவது இந்த ஸ்கேம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா,
நான் ஆப் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம தெரியாமல் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுலேருந்து லோனை கொடுத்துட்டாங்க. ஒரு ரூ. 6000 லோன் கொடுத்துட்டாங்க. ரூ. 6500 லோன் கொடுத்துட்டு அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு வந்தது ரூ. 3000 தான் போட்டாங்க. அதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ரூ. 3000 கட்டுறதுக்கு நான் ரூ. 6500 கட்டணும். சரிங்களா? என்னால் அந்த ஆப்பில் வந்து பே பண்ண முடியல. ஏன் முடியல அப்படின்னா, காசு இருக்குது. காசு இல்லாமல் இல்லை. நான் பே பண்ணுறேன், ஆனால் பே ஆகலை. ஏன் அப்படின்னா, அவங்க லிங்க் அனுப்புகிறாங்க, அந்த லிங்க்கில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் லிங்க்லலாம் அனுப்ப மாட்டேன், நான் ஆப்பில் பே பண்ணுறேன், எனக்கு அதில் பே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இது வந்து எங்கே அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து அந்த கால் வருது. அதாவது பாகிஸ்தான்லேருந்து இங்கே எனக்கு கால் வருது. இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுத்து கட்டுறீங்க, ஏமாத்துறீங்க, செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி அசிங்கமாக கேட்குறான். ஃபோட்டோலாம் மார்க் பண்ணி அசிங்கமாக மார்க் பண்ணி போடுறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்துட்டு நான் 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 52,000 கட்டணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வீட்டில் சப்போர்ட் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எங்கள் அண்ணன் செலவு பண்ணான். அதாவது உடம்பு சரியில்லை மட்டும் பார்ப்பாங்க, வேறு எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க அதுவே போதும் அப்படின்னு. நானும் அது தப்பு எதுவும் சொல்லலை. எனக்கு வந்துட்டு எங்கள் அண்ணன் வந்துட்டு 55,000 செலவு பண்ணி எனக்கு சைனஸ் மூக்கு ஆப்ரேஷன் பண்ணான். அதுக்கப்புறம் தான் எனக்கு உடம்பு நிறைய சரியில்லாமல் ஆகலை, நல்லா ஆயிடுச்சுன்னு வைங்களேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே சளி பிடிச்சிக்கும், உடனே ஜுரம் வந்துடும், அந்த மாதிரி நிறைய ஆகிட்ருக்கும். ஆனால் பட் சைனஸ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருந்தேன். இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் என்னென்றேன், ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நகை இருக்குது, யார்கிட்ட நகை இல்லாமல் இல்லை, நகை இருக்குது, கடனும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கள் ஒய்ஃப் சைட்லேருந்து எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. எனக்கு பெருசாக எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க மீன்ஸ் பண்ணலை, அவங்க கையிலும் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். இது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது நான் வந்துட்டு கடன் வாங்கி கடன் கட்டாமல் நான் ஏமாத்துகிற மாதிரி அப்படி ஆயிடுச்சு. இதில் தப்பு எங்கே அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு மணி மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரியாதனால எங்கிட்ட ஈஸியாக எல்லோரும் காசு வாங்கிடுவாங்க. எப்படின்னா, நான் எங்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நீ கேட்ட அப்படின்னா காசை கொடுத்துருவேன். ஆனால் நான் காசு கேட்டால் ஒரு பையன் தரமாட்டான். இது ரியாலிட்டி. எனக்கு அது எனக்கு எப்படி மாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் பட் இருந்தாலும் எனக்கு அது எப்படி மாற்றிக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் இப்போ என்கிட்ட காசு கேட்டிங்க அப்படின்னா, என் கையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை செலவு பண்ணிடுவேன். செலவு பண்ணுற மீன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஆனால் திரும்ப நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்றது நான் நிறைய அந்த மாதிரி ஏமாந்துருக்கேன். ரொம்ப நிறைய ஏமாந்துருக்கேன். இன்ன வரையும் நிறைய பேர் எனக்கு காசு கொடுக்காம இருக்காங்க. நான் அது எனக்கு கேட்குறதுக்கும் ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்கும். என்னடா காசு கொடுத்துட்டுமே தெரிஞ்ச ஆளாச்சு, இப்போ அது நம்ம எப்படி கேட்குறது செய்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நான் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இப்போது இந்த ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு அந்த சந்தோஷத்தில் நான் அங்கேயும் பெருசாக செலவு பண்ணலை. பட் இருந்தாலும் செலவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக பார்த்தேன், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பார்க்கும்போது என் கையில் சுத்தமாக காசு இல்லை. இப்போ 1ஆந்தேதி ஆயிடுச்சு. 1ஆந்தேதிலேருந்து இப்போ 10ஆந்தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட நான் அமௌண்ட் கட்டி ஆகணும். என் கையில் காசு இல்லை. ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த சுச்சுவேஷனில் நான் ஜெப்டோ டெலிவரி பாய் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நான் விலாக்ஸ் போடலாம் அப்படின்னு. இதில் வந்துட்டு நான் என்னென்ன எதுக்காகலாம் கடன் வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது முக்கியமாக சொல்லிடுறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வைக்கணும். கம்ப்யூட்டர் வாங்கினேன். எங்கள் வீட்டில் இது வரையும் கம்ப்யூட்டர்னு என்னென்னு யாருக்குமே தெரியாது. அதாவது எங்கள் பரம்பரையிலேயே முக்கால்வாசி பேருக்கு கம்ப்யூட்டர்னு என்னன்னே தெரியாது. ஆனால் நான் கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி வாங்கினேன், பைக் வாங்கினேன், கடை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஹாஸ்பிட்டல் செலவு, இதர செலவுகள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது இவ்வளோ கடன் ஆயிடுச்சு. சரிங்களா? இதுதான் மெயினான கடன். இவ்வளோ கடன் ஆனதுக்கான காரணம். இதில் நான் கொடுத்த காசு வாங்காமல் இருந்ததும் நிறைய. சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. இதில் எனக்கு என்ன அப்படின்னா, கொடுத்த காசை வாங்கவும் தெரியல, மணியை எப்படி நான் மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இன்ன வரையும் நான் ஒரு சீட்டு கட்டினது கிடையாது. ஒரு சீட்டு கட்டி ஒரு அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததே கிடையாது. என் ஒய்ஃப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட பைசா கேட்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க.
அது அவங்களோட இயல்பு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நான் எனக்கு எல்லாம் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லி வச்சுருந்தேன். அதனால் வந்துட்டு அவங்க எதுவும் என்ன பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ முடிஞ்ச அளவு என்னால் என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சுருவேன். முடியாத அளவுக்கு என்னால் எப்படி சொல்கிறது, என்னால் இது இல்லை அப்படின்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. என் பொண்டாட்டி என் ஒய்ஃபுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல, செஞ்சு கொடுக்கல அப்படின்னு அதிகபட்சமாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போது இன்றைக்கி நான் சைபர் கிரைம் போயிட்டு அந்த அந்த ஸ்கேம் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக என் சிம்மை அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வச்சுருந்த சிம்மை கழட்டி இப்போ தான் ஓரம் வச்சுருக்கேன். செல்லை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து என்னுடைய 2வது சிம்மை வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். நான் வீட்டில் கேட்குறேன், எனக்கு வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் கொடுங்க, நெகை வச்சு கொடுங்க, நான் வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு மூட்டு கொடுத்துட்றேன், என்னால் முடியும், கண்டிப்பாக நான் மீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்றேன். அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ இதுக்கு முன்னாடி வாங்கின காசே கொடுக்கல, என்னால் உன்னை நம்பி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இதுலேருந்து கண்டிப்பாக வெளியில் வந்துடும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பட் இருந்தாலும் என்கிட்ட கொடுத்த காசை என்னால் இப்போ கேட்கும் போது, அதாவது இஎம்ஐ கட்டும் போது என்னால் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி, இது வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. இந்த 8 மாதம் லோனை வந்துட்டு எல்லா ஆப்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 14 ஆப் இருக்குது. இந்த 14 ஆப்லையுமே ஜெனியூனாக எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப எல்லாமே நிறைய கட்டியிருக்கேன். அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து கண்டிப்பாக தவறி இருக்கும். ஆனால் அந்த தவறுனதையும் ஃபைன் போட்டு ஃபுல்லாகவே கட்டியிருக்கேன். ஏன் இப்போது வந்துட்டு எங்கள் வீட்டில் அமௌண்ட்டு கேட்டேன் அப்படின்னா, ரொம்ப அதிகமாகிடுச்சு. வட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாக போடுறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய வட்டி, அதாவது ஒரு நாள் தள்ளி போனால் 1000 ரூபா, 2 நாள் தள்ளி போனால் 1500 ரூபா, அந்த மாதிரி வந்துட்டு வட்டி நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்காக தான் வீட்டில் வந்து அமௌண்ட் கேட்டேன். அவங்க இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த கடன்லேருந்து கண்டிப்பாக வெளில வந்துடுவேன். இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் அப்படின்றத தெரியணும். யார் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அதுலேருந்து வெளில வந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இதுக்கு மிச்சம் எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. என் லைஃப்பில் இருந்தது முக்கால்வாசி மட்டும் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் யாரும் கடை வாங்காதீங்க. அதுவும் ஆப்பில் சுத்தமாக வாங்காதீங்க. ஜென்யூனான ஆப் நிறைய இருக்குது, நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் கூட கடன் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா கடன் ஆளை ஒழிச்சிடும். கண்டிப்பாக வீட்டில் நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. கூட இருக்கவன் நம்ப மாட்டான். உங்கள் கையில் காசு இருக்கும், கொடுப்பீங்க, வாங்கிப்பான். ஆனால் ரிட்டன் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அதுலேருந்து கூடிய சீக்கிரம் வெளில வந்துடும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அடுத்தது போடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கடன்லேருந்து ஒரே நிமிஷம், இந்த கடன் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பெருசாக தெரியுமான்னு தெரியல, நான் எழுதி வச்சுருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மந்த்லி கட்ட வேண்டியது, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மொத்த அமௌண்ட், அதாவது 3,24,072 ரூபா நான் மொத்தமாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு, சரிங்களா? இதில் மந்த்லி நான் கட்ட வேண்டியது 52,851 ரூபா. இது ரெகுலராக எல்லா மந்த்தும் வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லோன் வந்துட்டு ஒரே மாதத்தில் வந்து முடிஞ்சிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 10 மாதம் கட்ட வேண்டியது இருக்குது, 7 மாதம் ஒரு 2-3 லோன் இருக்குது. மற்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பெருசாக இதில் வந்து அதிகபட்சமான நாள் எதுவுமே கிடையாது, சரிங்களா? நான் ஜெப்டோ டெலிவரி பாய் வேலை பார்த்து இந்த மொத்த கடனையும் அடைச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் செலவு பண்ணுவேன். அதுவும் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். எனக்கு கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் கடன்லேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? இதை ஒவ்வொருத்தர் மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கினா தான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் எப்படி மேலே வரணும் அப்படின்றத எல்லாருமே கற்றுக்கணும். இங்கே சென்னையில்
டெலிவரி பாய் ஒர்க் வந்துட்டு ரொம்ப மோசமாலாம் கிடையாது. எப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு பசங்க வந்துட்டு படிச்சுட்டு சும்மா வெட்டியாக ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் படித்த பசங்க நிறைய பேர் வந்துட்டு இங்கே டெலிவரி பாய் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாராளமாக 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரையும் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கான டைமிங்கும் இருக்குது. அந்த டைமிங் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 18 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் தான் இந்த அமௌண்ட்டு எடுக்கவே முடியும். நான் இதை உங்களுக்கு கண்டினியூவாக விலாகாக போட போகிறேன். சரிங்களா? இந்த டேட் 9/6/2026 அடுத்த வருஷம் இதே நாளில் நான் மொத்த கடனையும் கழிச்சிட்டு நான் இன்னொருத்தருக்கு காசு கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பாக வளர்ந்து காமிப்பேன். ஆனால் அதுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.